சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். 3 கடல் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரளயம் மனுஷன் என்ன ஆகும்? அதனால தான் சித்தரேட்டில் குறிப்பாக எழுதியிருக்கேன். இது நடக்கும் பொழுது 2000க்கு அப்புறம் 23 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ 24 ஆரம்பிக்கும் போது அடுத்த ஜெனரேஷன் ஆரம்பம். அந்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது சித்தரேடுகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மாபெரும் இழப்பு வருங்க. ராவணபூமி எவ்வளவு பெரிய ஒரு கண்டம், அது ஒரு தீவு இலங்கைங்கிறது. அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு மூளையில் சொல்லி கொடுக்குது. அதை எல்லாருக்கும் சொல்லும் போது நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நடக்கக்கூடாதான் என்னோட எண்ணமும். ஆனால் என்னென்னா, இந்தியாவுடைய ஜாதகப்படியும் டோட்டலாக பார்த்திங்கன்னா விவிஐபி, அது அரசியல் இருக்கிறான், கலைத்துறையில் இருக்கிறான், தொழிலதிபராக இருக்கலாம், இவர்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும். இல்லை புண்ணிய ஆத்மாங்கிறது இவனுக்கு பண்ணுற தொல்லையெல்லாம் தாங்க முடியாது, சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அதுதான் புனிதாத்மா. அந்த ஆத்மா இங்கே இருந்ததுன்னா அதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க. அதுதான் உண்மை. தொழில் ரீதியாக அவர் முதல் களத்தில் பார்த்தது வைதேகர்நாள் ஷூட்டிங். நான் ஒரு சுந்தராசரோட அசிஸ்டண்ட் தான். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார் டைரக்டர். இவர் தான் என் அசிஸ்டண்ட் மோகன். இவரும் கோயம்புத்தூர் தான், நாங்களாம் அங்கேருந்தே பழக்கம். அப்போ நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன். பார்த்துட்டு என்ன ஹீரோ மாதிரி இருக்கார் என்ன. அவர் ஒரு ஹீரோ, என்னை பார்த்து ஹீரோன்னாரு. அவர் ஒரு கலைஞரோ ஒரு அரசியல் தலைவரோ அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அடுத்த வர்ற ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் மினிமம் பீரியட் இதில் இருப்பார். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன். எனக்கு தெரியாது யார் வந்தாலும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இயக்குனரும் நடிகருமான அனுமோகன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கலாட்டா சேனல் நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், வர்ற பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். வருஷப்பிறப்பு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும். சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு எங்கள் கலைத்துறையில். அது ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய உங்கள் சேனல் மூலம் உங்கள் எல்லாரையுமே வணங்கி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 2024 ஒரு புது வருடம் பிறந்திருக்கு. உங்களுடைய கணிப்பு சார், இந்த 2024 எப்படி இருக்கும்? 2024 சொல்லும்போது ஒரு மனிதனுடைய ஜென்ரேஷன் கேப்புங்கிறது 23 வருஷம். இப்போ 2000 வரைக்கும் உள்ள ஜென்ரேஷனில் விட்டுருங்க. 2000க்கு அப்புறம் 23 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ 24 ஆரம்பிக்கும் போது அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பம். அந்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது சித்தரேடுகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மாபெரும் இழப்பு வருங்கிறோம். உலக அளவில் ஒரு பேரழிவு அப்படின்னு. அதாவது இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காமையே பிறக்குமா. இனிமேல் வர்ற ஜென்ரேஷன் அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து செயல்படுமா. பனிஷ்மெண்ட் யார் கொடுக்குறா? போலீஸோ ஜட்ஜோ இவங்கெல்லாம் கொடுக்கறதில்ல. அப்பா பசங்களுக்கோ அப்படி இல்லை. பனிஷ்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்கறதில்ல, பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கும். அதுதான் கடவுளே. ஏன்னா சொன்னால் கேட்கலன்னா கொஞ்சம் ஒரு அலையில் சிக்கணும் என்ன பாடுபாடு. ஒரு எரிமலை வெடிச்சா என்ன பயப்படுறீங்க. அதனால் இந்த பஞ்சபூதத்துடைய செயல்பாடு அனைத்துமே ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்குமா. அவன் என்ன சொன்னால், நீர் நிலமாக மாறும், நிலம் நீராக மாறும், எரிமலை வெடிக்கும், வானத்துலேருந்து வால் நட்சத்திரங்கள்லாம் எரி நட்சத்திரங்கள் பிடிக்கும், பூமியெல்லாம் ரெண்டாக புழக்கும். இது எல்லா செயல்பாடும் ஒன்றா வருங்கிற. காற்று 50 கிலோமீட்டருக்கு நம்ம 500 கிலோமீட்டர் அடித்தா. ஸோ எல்லாமே இணைந்து செயல்படும். அது என்ன எதுக்கு தெரியுமா? மனிதர்கள் அவர்களுடைய குணங்களையும் எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் மாற்றி மனிதநேயம் இல்லாமல் மிருகத்தனமாக நடக்கிற காலம். அது பர்சன்டேஜ் அதிகமாகும் பொழுது இயற்கை தன்னுடைய வேலையை காமிக்கின்றார். சித்தரேட்டில் இருக்குது. ஸோ மனிதன் டோட்டலாக ஒரு மனிதனை நடந்துக்கிறது இல்லை. அப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இயற்கையுடைய சாபம், இயற்கையுடைய இதுதான், விளையாட்டு தான் அது. அதில் எத்தனை பேர் போகிறோன்னா, ஆனால் என்னென்னா ஒரு பேரழிவில் நம்ம வேண்டிக்கிறது உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு அழிவு தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சித்தரேடுகளில் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே நடந்துட்டார். அதை மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் சித்தர் ஏடுன்னு நீங்கள் சொல்கிறது கோரக்கர் எழுதின சந்திர ரேகை அந்த மாதிரியான விஷயங்களா?
ஒரு நாஸ்ட்ரடாம்ஸ் மாதிரி ஒரு கணிச்சு ஏடுகளில் இருக்குது, பல ஏடுகளாக இருக்குது சார். அதெல்லாம் அந்த காலம் நான்லாம் இது படித்தது 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நேத்தல்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துனா லாஸ்ட் இயர் தான். நான் திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு எந்திரிக்கிறேன். என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து நான் இதெல்லாம் சொன்னேனே, எல்லாம் மறந்துட்டியா, படிச்சியா, இதெல்லாம் 4 பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. காலையில் எழுந்துச்சு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அது என்ன ஞானமோ தெரில, டப்புன்னு ஃப்ளாஷ் ஆகுது. இவ்வளோ வருஷமாக வரல, திடீர்னு ஃப்ளாஷ் ஆகுது. நான் இது வரைக்கும் பேசாதவன் ஏன் இப்போ ரீசெண்டாக பேசணும்? அப்போ வந்தது. அப்போ ஏதோ ஒரு ஞானம், ஒரு பிரெயின், கடவுளோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படி சொல்லுவோம், இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு மூளையில் சொல்லி கொடுக்குது. அதை எல்லாருக்கும் சொல்லும் போது நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நடக்கக்கூடாதான் என்னோட எண்ணமும். ஆனால் என்னென்னா, ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இப்படி முன்னெச்சரிக்கை வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கைகள் இருக்கணும். இயற்கையுடைய சீற்றத்துக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன சயின்ஸில் வளர்ந்தாலும் என்ன பண்ணாலும் இயற்கை மட்டும் சீரிச்சுன்னா நம்ம அம்பேல் தான். அதில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து தான் மனிதனுடைய போக்குகளை மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் பயப்படுவானோ. எப்படி சார் எக்ஸாக்டாக 2024 அப்படின்னு வரையறுக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன், ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சதில்ல, 2000 ஆண்டோட முடிஞ்சது. ஒரு இது 2000க்கு பிறகு 24, அப்போ 23 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் கேப் முடிஞ்சுது. 24th இந்த மாதிரி ஒன்று காமிச்சு கொடுக்குங்கிறோம். ஏதாவது சிம்டம்ஸாக சொல்ல முடியுமா சார்? இது இப்போ நடக்குது. சிம்டம்ஸ் என்ன, இப்போ ஏங்க 31ஆம் தேதியே காலி ஆகி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியெல்லாம் அடிச்சுத மழை, இது வரைக்கும் பார்க்காத மழைன்னு சொன்னாங்களா இல்லையா? மண்ணில் மழை பெய்யுமாங்கிற இடம்லாம் வெள்ளத்தில். ஜப்பான் இது வரைக்கும் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கே எவ்வளோ பெரிய பூகம்பம். இது எங்கே? நார்த் சைடு. நம்ம இருக்கிறது வந்து சவுத் எண்டு. இதெல்லாம் வரக்கூடிய பேரழிவுக்கு ஒரு ஆரம்பம். ஏன்னா ஒரு படத்தில், அதாவது ஒரு சுனாமிங்கிறது எங்கே? கடலுக்கு கீழே இருக்கிற பூமியின் பிளவுகள். பூமி வந்து உள்ளே வந்து பிளக்கும். அந்த பிளக்கும் போது தண்ணி வந்து அதுக்குள்ளே பாஞ்சு அப்படியே பொழந்து போகிறது, அலைகள் வந்து பொங்குறது. இதுதான் உண்மை. சுனாமியோட ரீசன் அதுதான். இப்போ அங்கேருந்து வர்ற அந்த பூமியுடைய பிளவு, கடல் கீழே இருக்கிற பூமியுடைய பிளவு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அது இறக்கத்திலே தான் வரும். அப்போ சவுத் சைடு வரும்பொழுது நம்ம 3 கடல் சேர்ந்த இடத்துல இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா, 3 கடல் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரளயம் மனுஷன் என்ன ஆகும்? அதனால தான் சித்தரேட்டில் குறிப்பாக எழுதியிருக்கேன், இது நடக்கும் பொழுது ராவண பூமி கடலில் போகும் மூழ்கும்ட்டான். ராவண பூமி எவ்வளவு பெரிய ஒரு கண்டம், அது ஒரு தீவு இலங்கைங்கிறது. அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வந்ததுனால தான் அங்கங்கே தீவுகளே உருவாச்சு. இப்போ மலேசியாங்கிறோம், சிங்கப்பூருங்கிறோம், எல்லாம் தீவுக்கு தானே. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். இப்போ ராவணன் பூமி கடலில் மூழ்கும்னா அப்போ சவுத் சைடில் எந்த அளவுக்கு கடல் பொங்குன்னு நினச்சி பாருங்க. ஏற்கனவே வந்த சுனாமியே தாங்க முடியல, மூழ்குங்கிற அளவுக்கு பொங்கும் சார் கடல். என்ன சொல்கிறான், 90-100 மீட்டர் ஹைட்டுக்கெல்லாம் போகுமா அலை. ஸோ அது சொல்ல முடியாது. இங்கேயே அவங்க எழுதும்போது தேனாம்பேட்டை சிக்னலில் வந்து ஆலயம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஆலயம்மன் அது 10,000-15,000 ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு பேர் அலையம்மன் கோவிலாம். அப்போ இருந்து அது அங்கே தான் இருந்த பீச்சு, அந்த கரைக்கு வருமா அலை. அப்போ இருந்த ஃபிஷர்மேன்லாம் கட்டின கோயிலாக அலையம்மன் கோயில். அது மருவி ஆலயம்மன் கோயில் ஆயிடுச்சு. இப்போ கடல் அவ்வளோ உள்வாங்கிருக்கு. ஆமாம். அப்போ வந்து அங்கே இந்திய பெருங்கடல் அந்த பக்கம் கடல் பொங்கி கேரளாவில் மண்ணெல்லாம் பூமியெல்லாம் கடலாச்சு. இங்கே ரிவர்ஸ் போன 6 கிலோமீட்டர் தான் மெரினா பீச் இப்போ இருக்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நிச்சயமாக மீண்டும் அலையம்மன் கோயில் வாசலுக்கு கடலம்மை வருவாளுங்க. இப்போ அங்கே வருமா கடல்? 6 கிலோமீட்டர் ஒரு அலை வந்து அங்கே வந்து நிற்குதுன்னா முதல் அலை எங்கே போய் வரும்? யோசிச்சு பாருங்க. அப்போது இது சிதறேடுகள் இருக்குது. ஸோ அது தெரியல, நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் உயிர் சேதங்கள், எந்த உயிர் சேதம் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு ஒரு ப்ரிப்பேராக இருக்கலாம். ஒரு வானிலை அறிக்கை என்ன சொல்ல முடியும், இப்படி வரும்னு தான் சொல்ல முடியும். அது எப்படி வரும்னு அவங்க கணிக்க முடியாது. திடீர்னு திசை மாறலாம். இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்களா, எங்கேயோ போகிற மழை எங்கேயோ வந்து சென்னைக்குள்ளேயே மழை வராது, திடீர்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ போன மாதமா 1.5 மாதம். அதனால் இயற்கைக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நினச்சா தான் நம்மெல்லாம்
இப்போ இயற்கை சீற்றங்கள் பற்றி பேசுனீங்க 2024 வேற என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டும்? இப்போ உயிர்கொல்லி நோய்கள் வந்து நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், அது மாதிரி ஏதாவது பாதி? இல்லை, அதான் பஞ்சபூதங்கள் ஒன்றா களத்தில் இறங்கினா மழை பெஞ்சு இதை அடிச்சது, அது தண்ணி இன்னி கஷ்டம், சில கிருமிகள்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால் இயற்கையாகவே வந்து வியாதிகள் வரும். அந்த என்ன மாதிரி வியாதினா, இப்போ டாக்டர்னாலே குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் வருமா? இப்படியெல்லாம் வருமா? இது நடக்குங்கிறான். அதான் இயற்கையுடைய சீற்றத்தினாலேயே நோய்கள் பரவும். அது எப்படி என்னங்கிறது இனிமேல் தான் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுலெல்லாம் உயிர் சேதம் இப்படியெல்லாம் இருக்குது. அது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த 2024 பலன்கள் சொன்ன நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அகால மரணங்கள், தலைவர்கள், அதாவது பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சிலருடைய மரணங்கள் வந்து அதிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கணிப்பு? இல்லை, அவர் முன்கூட்டியே சொன்னதுனால அதிர்ச்சி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை. ஏன்னா இந்தியாவுடைய ஜாதகப்படியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா விவிஐபி, அது அரசியல் இருக்கிறான், கலைத்துறையில் இருக்கிறான், தொழிலதிபராக இருக்கலாம், பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்பர் 1 விஐபிஸ், இவர்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை நிறைய பேர், பட் இந்த ஆண்டு இனி ரொம்ப மோசம். அதனுடைய அறிகுறி தான் நம்ம கேப்டன் அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் தவறுனது அதனுடைய அறிகுறி. அவர் சனிப்பயிற்சி வந்தோடனே, நான் ஜோசியம் கற்றுக்கிட்டதுனால சனிப்பயிற்சி வந்தோடனே சொல்லிட்டேன். முன்கூட்டியே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இனி அவர் தாங்க மாட்டாருன்னு தெரிஞ்சு. இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மரணம், நீங்கள் நிறைய ஆன்மீகம் சார்ந்து நிறைய பேசுகிறீங்க. சாமானியனுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அவர் நிறைய தான தர்மம் பண்ணியிருக்காரு, கலைத்துறையினருக்கும் எக்கச்சக்கமாக உதவி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மானே வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போகணும்னு ஒரு விதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, புண்ணிய ஆத்மாங்கிறது இவனுக்கு பண்ணுற தொல்லையெல்லாம் தாங்க முடியாது, சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அதுதான் புனித ஆத்மா. அந்த ஆத்மா இங்கே இருந்ததுன்னா அதையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ ஒரு புனித ஆத்மா வந்து போகுதுன்னா இந்த மைனஸை பூரா வாட்ச் பண்ணுறது. அதனால தான் அது புனிதம். கேப்டன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே எல்லோரும் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தலைவர்னு கூப்பிடுவாங்க, புரட்சி கலைஞர்னு கூப்பிடுறாங்க. இப்போ புரட்சி கலைஞர் என் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு. அதனால் மட்டும் அல்ல சார், ஆரம்ப காலில் பிஃபோர் 75க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா காதல் கதையாக வரும், இல்லை காமெடி கதையாக வரும், இல்லை குடும்ப கதையெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் விஜயகாந்த் என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்வைஸ் படமாக இருக்கும். நான் என்ன அட்வைஸ்னா, அரசாங்கம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு அரசியல்வாதி இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு அரசு ஊழியர் இப்படி தான் இருக்கணும், ஒரு போலீஸ்காரன் இப்படி தான் இருக்கணும், ஒரு லாயர்னா இப்படி, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். அதாவது டோட்டலாக ஒரு படங்கள்லேயே ஒரு புரட்சி பண்ணார். அதனால தான் புரட்சி கலைஞர், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல மனித நேயம் உள்ளவர், தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கஷ்டப்படுற காலத்தில் உதவி செய்கிற ஒரு மனப்பக்குவம். அவருக்கும் சரி, அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்பு, அவர் 2 பேருமே அப்படி தான். உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா சாரோட? ஒரு நல்ல பண்பை வந்து நீங்கள் வந்து சொல்லணும். இல்லை, நல்ல பண்பு வந்து நான் அவர் சினிமா துறைக்கு வந்த காலத்தில் நானும் சினிமா துறைக்கு வந்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துச்சுன்னா அவர் நடிப்புக்காக ட்ரை பண்ணால் பாண்டி பஜார் வாசலில் தான் எல்லாம் மீட் பண்ணுவோம், போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட. அப்போ அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் வந்து தொழில் ரீதியாக அவர் முதல் களத்தில் பார்த்தது வைதேகர்நாள் ஷூட்டிங். நான் ஒரு சுந்தராசரோட அசிஸ்டண்ட் தான். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார் டைரக்டர், இவர் தான் என் அசிஸ்டண்ட் மோகன், இவரும் கோயம்புத்தூர் தான், நாங்களாம் அங்கேருந்தே பழக்கம். அப்போ நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன், அது பாலச்சந்தர் வெறிய நான்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட். பார்த்தாரு, என்ன ஹீரோ மாதிரி இருக்கார் என்ன, அவர் ஒரு ஹீரோ என்னை பார்த்து ஹீரோன்னாரு. அதுலேருந்து இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட்டாக அவர் பார்க்குற வரைக்கும் என்னை ஹீரோன்னு தான் கூப்பிடுவார். நானும் அவர் விஜயகாந்த் கேப்டனுக்கு கூப்பிட மாட்டேன், விஜயன் தான் கூப்பிடுவேன். அது அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாற்றுக்கருத்தே கிடையாது. அவர் ஒரு கலைஞரோ ஒரு அரசியல் தலைவரோ அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவருடைய இந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல நீங்கள் அந்த மரண செய்தி வந்து கேட்ட உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு? இல்லை, கேட்டோன்னு பெரிய அதிர்ச்சி. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தவறுனா இப்படி இருக்கும், அப்படி தான். ஏன்னா பழகின விதங்கள் அதுதான். ஆமாம்மா, நீங்கள் டோட்டலாக ஒரு இழப்பை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தவறிட்டா, இல்லை தந்தை தவறிட்டா, இல்லை மனைவியை தவறிட்டா, இப்படி இருந்தாலும் கூட அது கொஞ்ச நாளைக்கு இல்லை அடுத்து ஞாபகம் வரும்போது தான் வரும். பட் ஒரு நண்பன் இழந்துட்டேன்னு வைங்களேன், அது வாழ்நாள் பூரா டெய்லி ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா
ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்குள்ளே நுழைஞ்சு அட்வைஸ் பண்ணுறது, இது செய்யாதேன்னு அப்பப்போ சொன்ன நண்பனாக தான் இருப்பான். பேரண்ட்ஸை விட நம்ம குழந்தைகளை விட ஒரு நண்பன் தான் அடிக்கடி எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிப்பான். ஸோ அது வந்து நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும்போது அவன் ஞாபகம் வந்துடும். அதனால் வந்து நண்பன் இழப்புங்கிறது பெரிய இழப்பு தான். நிறைய பேர் ஜோசியக்காரங்கெல்லாம் நிறைய பேசுகிறாங்க கேப்டன் அவர்களுடைய மரணத்தை பற்றி, அவருடைய ஜாதக அமைப்பு இதையெல்லாம் வச்சு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் வந்து அவருக்கு முதல்வராகிற யோகம் இருந்தது, ஆனால் சில தோஷங்கள், சிலர் வந்து செய்வன செஞ்சுட்டாங்கன்னு கூட பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்புறீங்களா? இதில் முதல்வராகும் யோகம் இல்லை சொல்லிக்கிறது. ஜாதக அமைப்பிலே இல்லையா? கிடையவே கிடையாது. இப்போ கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வர்ற ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் வந்து மினிமம் பீரியடில் இருப்பார். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன், எனக்கு தெரியாது யார் வந்தாலும். தமிழ்நாட்டில் மினிமம் பீரியடு இந்த 24க்குள்ளே இது நடக்கும். ஸ்டேபிள் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வரும்ன்றீங்களா? வரும். அப்போ ஒரு யாராவது சிஎம் வந்தாங்கன்னா அது வந்து லாங் லைஃப் கிடையாது, அந்த 5 years எல்லாம் கிடையாது, அது மினிமம் டேஸ் தான். அப்படியும் நடக்கும். அப்போ ஆட்சி மாற்றம் இருக்குன்றீங்களா? அது தெரியும், ஆட்சி மாறலாம், அது எனக்கு தெரியல, அது ஏதாவது நடக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும். மாற்றம் என்பது நிச்சயம் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது ஜாதகம் அப்படி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.